மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே லட்சியமாக இருக்கும். ஆனால் அப்படி சேமிக்கிற பணத்தை எங்கே முதலீடு செய்யணும், எப்படி முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். குறிப்பாக பாதுகாப்பான முதலீடு திட்டங்களை தேடுறவங்களுக்கு இந்திய அரசு வழங்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா சிறந்த தேர்வாக இருக்கும். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது மூலமாக உங்களோட முதலீடு பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு நிலையான வருமானத்தையும் தருது. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC. NSC அப்படிங்கிறது இந்திய அரசால் வழங்கப்படுற ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நல்ல வருமானத்தை தரதோடு மட்டும் இல்லாமல் வரியை சேமிக்கிறதுக்கும் உதவுது. நீங்கள் ஒரு குறுகிய கால இலக்குகளை நோக்கி முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஏற்றதாக இருக்கும். அடுத்ததாக பொது வருங்கால வைப்பு நிதி PPF. இந்த PPF திட்டம் பார்த்திங்கன்னா நீண்ட கால முதலீடுகளுக்கு ரொம்பவே ஏற்றதாக இருக்கும். இதில் முதலீடு செய்கிற தொகை முழுவதுமே வரி சேமிப்புக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அவசர தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் பகுதி பணத்தை எடுத்துக்கொள்றதுக்கான வசதியும் இருக்குது. அடுத்ததாக சுகன்யா சம்ருதி யோஜனா SSY. இந்த SSY திட்டம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்க உதவுற அரசோட சிறந்த சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அதிக வட்டி விகிதத்திலையும் உங்களுக்கு வரி விலக்கும் இருக்கிறதால உங்களோட சேமிப்பை உறுதி செய்ய உதவுது. பெண் குழந்தைகளோட கல்வி, திருமணம் இந்த மாதிரியான முக்கிய தேவைகளுக்கு நிதி பாதுகாப்பை உங்களுக்கு வழங்குது. அடுத்ததாக சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 60 வயசு மற்றும் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கான இந்திய அரசால் வழங்கப்படுற ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் மூலமாக நீங்கள் முதலீடு செய்கிற தொகைக்கு உயர்ந்த வட்டி விகிதம் கிடைக்குது. இது மூத்த குடிமக்களுக்கு ஓய்வு காலத்தில் நிலையான வருமானத்தை உறுதி செய்யறதுக்கும் அதாவது ஓய்வூதியம் வழங்குறதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அடுத்ததாக செல்வ மகன் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டம். இது உயர்ந்த வட்டி விகிதத்தோட நீண்டகால சேமிப்புகளை ஊக்குவிக்குது. இந்த திட்டம் ஆண் குழந்தைகளோட கல்வி, தொழில், பிற முக்கிய செலவுகளுக்கான ஒரு நிதி ஆதாரமாக செயல்படுது. அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம், அதாவது POMIS. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் வருமானத்தை வழங்குது. இதில் முதலீட்டுக்கான பாதுகாப்பு அரசால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு சந்தை அபாயங்கள் எதுவுமே கிடையாது. சிறிய தொகையிலிருந்து இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறதால பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஏற்ற திட்டமாக இந்த திட்டம் இருக்கும். ஸோ ஆபத்தில்லாத முதலீடு தேடுறவங்களுக்கு இந்த முதலீட்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட நிதி இலக்குகள், தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த திட்டங்களை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.